ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பெயிண்ட் பிராண்ட், ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட் பிராண்ட். ஸோ இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்பெஷல் எஃபெக்ட் டிசைனர் ஃபினிஷஸ். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். எல்லாமே யூனிக்கான ஃபினிஷஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. மெயினாக நம்ம வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் அப்படிங்கிறது இந்தியா செகண்ட் ஓல்டஸ்ட் பிராண்ட். அவங்களுக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து யூனிக்காகவும் இருக்கும் அண்ட் குவாலிட்டியுமே கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் முதல்ல பெயிண்ட் மிக்ஸ் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க, பட் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவங்க தான். ஸோ ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து சம் ஃபினிஷஸ் வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இது வந்து இட்டாலியன் டிசைனர் ஃபினிஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரு பிளைன் வால்ல இந்த டிசைனர் ஃபினிஷை எப்படி அப்ளை பண்ண போறாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோவை காட்ட போறாங்க. ஸோ பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபினிஷஸ் தான் வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஒரு ப்ராசஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். சில இதில் வந்து பேஸ் கோட் கொடுக்குறாங்க, சில இதில் வந்து அந்த பெயிண்டை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. இதை நம்ம நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்தலாம். அதாவது ஒரு வீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக வந்து ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபினிஷஸ் கொடுக்கும்போது அந்த வீட்டோட இன்டீரியர் இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் இருக்கட்டும், அதோட டிசைனர் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்குது. ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபினிஷஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் டிசைனர் ஃபினிஷ் இதெல்லாம். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி நோவா அப்படிங்கிறது. டச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டோட ஃபினிஷ் அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இதை டச் பண்ணும்போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபினிஷாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் பண்ணோம். பட் டச் பண்ணும்போது அந்த ஒரு சாண்டோட ஃபீல் அப்படிங்கிறது தெரியுது. பட் பார்க்கும்போது வந்து ஒரு வால்பேப்பராக கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. வால்பேப்பர் வேற, இந்த டிசைனர் ஃபினிஷ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேறு தான். பட் இந்த மாதிரி டிசைனரி ஃபினிஷஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போடுறப்ப இது வந்து வாலோடய அட்டாச் ஆயிருக்கும். இந்த வாலோட லைஃப் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த டிசைனர் ஃபினிஷ்மே இருக்கும். எந்த டிசைனர் ஃபினிஷ் பண்ணாலுமே இப்படி தான் இருக்க போகுது. பட் இது பார்க்கறதுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்குது. ஈவன் இதோட கலர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம என்ன கலர் நம்ம சூஸ் பண்ணுறோமோ நம்ம வீட்டோட டிசைன் தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃபினிஷ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் நோவா சைன். இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பட்டி வால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெக்ஸ்சர் பட்டி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபைனல் டிசைனர் ஃபினிஷை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லுக்கை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுது. ஆனால் இந்த ஒரு ஃபினிஷுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மூலமாக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை 2-3 லேயர் மாதிரி வரலாம். சில பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில பட்டியை வந்து நம்ம டெக்ஸ்சர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த ஹோல் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம ரெகுலராக பண்ணுற பெயிண்ட்டை விட. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணிக்க முடியும். உங்களோட வெப்சைட்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கொஞ்சம் ப்ரீமியம் தான். நம்ம ரெகுலராக பண்ணுற பெயிண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். அது லேபருமே ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இதுக்கு வந்துட்டு ஸ்கில்டு லேபர் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஒரு ப்ரீமியமான ஒரு பெயிண்ட் செக்மெண்ட்டில் தான் இது கண்டிப்பாக வருது. ஸோ எனக்கு பின்னாடி பார்த்துட்றீங்களா, இந்த ஃபினிஷ் வந்துட்டு செரினோவா கிளிட்டர் அப்படிங்கிற ஃபினிஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வாலில். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஃபினிஷ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, லாவெண்டர் ஃபினிஷ் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ். சைன் தெரியும் உங்களுக்கு, அந்த வீடியோவில் கூட மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் டச் பண்ணாலுமே அந்த ஒரு ஃபீல் தெரியுது. இதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 வால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு வால் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து லாவெண்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இன்டீரியர் டிசைனர் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட இதை ஒர்க் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இது அந்த வாலை செப்பரேட் பண்ணி காட்டுறது ரொம்ப யூனிக்காக தெரியும் வீட்லேயும். ஸோ இந்த ஃபினிஷ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சன் நிக்கல்சன்ல எதுக்காக இதை நம்ம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டோ அதுக்கான மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் வேணும், ஒரு லிவிங் ரூம்ல ஒரு சின்ன வால் பண்ணுறோம்னா அதுக்கான ஸ்கொயர் ஃபீட்டுக்கான மெட்டீரியல் மட்டும் இவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். மற்ற பிராண்ட் ஆர்டர் பண்ணுறோம்னா மினிமம் ஆர்டராகவே ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து செல் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட். எவ்ரி ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அது காஸ்ட் வேஸ்ட்டாக தான் போக போகுது. ஸோ 50 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீட்டுக்கு வேணும்னா அதை மட்டும் ப்ராப்பராக இவங்க வெப்சைட்டில் போய்ட்டு என்னென்ன ஃபினிஷ் வேணும், என்ன மெட்டீரியல் வேணும் ப்ராப்பராக உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ப்ராப்பராக இந்த ஃபினிஷை கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷஸ் அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கில்டு பெயிண்டர்ஸ் தான் தேவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கில்டு பெயிண்டர்ஸ் வந்து உங்களோட ஊரில் இருந்தாங்கன்னா ஓகே. பட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இவங்களோட வெப்சைட்லேருந்தே அவங்களை வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து ஒரு பெயிண்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், கஸ்டமர் கேர், நீங்கள் அதில் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிட்டு இவங்க வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனரி ஃபினிஷ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்லை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பெயிண்டராக இருந்தால் கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டில் என்ரோல் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒர்க் வந்தாலுமே உங்களுக்கு அவங்க வந்து ஒர்க் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கான ரெவன்யூ அதில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுமே வந்து ஆஃபரில் பண்ணி கொடுப்பாங்க. ரெகுலராக இருக்கிறத விட ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் இந்த மெட்டீரியல் எடுத்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்லையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இவங்கள்ட்ட நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பெயிண்டர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்குற இந்த டிசைனர் ஃபினிஷ்க்கான மெட்டீரியலோட
அதோட காஸ்ட்ல இருந்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ஆஃபர்ல பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா இந்த மாதிரியான ஃபினிஷஸ்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது வேற மாதிரி ஒரு ஃபினிஷா இருக்கும், இல்ல ஒரு வால்பேப்பரா இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷை வந்துட்டு நம்ம வந்து மேன்மேடாவே வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஃபினிஷஸ் எல்லாமே கஸ்டமைசபிள். என்ன கலர் வேணும், என்ன டெக்ஸ்சர் வேணும், என்ன மாதிரி ஐடியா சொல்றீங்களோ அந்த ஐடியாக்கு தகுந்த மாதிரி இதை ப்ராப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணிக்க முடியும். வால் மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சீலிங் இந்த மாதிரி நிறைய இடங்களை வந்து கன்சிடர் பண்ண முடியும். இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இல்லை புதுசாக வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்கு, இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்கிறேன். பை.